அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபி தான். அதாவது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அது எல்லாத்துக்குமே பக்காவான சைடிஷ் உருளைக்கிழங்கு பட்டாணி சப்ஜியை நம்ம ப்ரெஷர் குக்கர்லேயே வித்தின் 15 மினிட்ஸில் எப்படி சுலபமாக ரெடி பண்ணுறதுன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்படிப்பட்ட இந்த சுவையான உருளைக்கிழங்கு பட்டாணி சப்ஜியை எப்படி செய்யுதுன்றதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் சூடானதும் அதில் 2-3 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ வெயிட் பண்ணலாம். சூடாயிருச்சு. இந்த டைமில் 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்து நம்ம பொரிய விடலாம். அதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த ஆயிலில் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இந்த டைமில் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பச்சை வாசனையெல்லாம் போயாச்சு. இந்த டைமில் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அடித்து வச்சுருந்தேன். அந்த தக்காளி பேஸ்ட்டை நம்ம இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா மசாலா பொருட்கள்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள், ஒரு 1-1.5 டேபிள் ஸ்பூன் போல் மல்லித்தூள், அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள். நான் ஒரு 1.25 டீஸ்பூன் போல் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி மசாலாவோட பச்சை வாசனை போய் நல்லா குக் ஆகணும். அதுக்காக குக்கரை மூடி ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை வாசனைலாம் போய் நல்லா குக் ஆகிருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா 1/2 கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். அதை இந்த மசாலாவோட கலக்கிற மாதிரி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சுவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்கள் சுவைக்கு தகுந்தபடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப், அதாவது 250 ml மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுடைய கன்சிஸ்டன்சிக்கு தகுந்தபடி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுடலாம். குக்கரை மூடி விசில் போட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன் குக்கரில் 3 விசில் விட்டால் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிரும். உங்கள் குக்கருக்கு தகுந்தபடி நீங்கள் விசில் வச்சு எடுத்துக்கோங்க. விசில் ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆகிருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தலாம் நம்மளுடைய கிரேவி எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. வாவ், எண்ணெய் பிரிஞ்சு மணக்க ரெடி ஆயிடுச்சு நம்மளுடைய உருளைக்கிழங்கு பட்டாணி சப்ஜி. இப்போ இந்த வெந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் உருளைக்கிழங்கை நம்ம மேஷ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி மேஷ் பண்ணுறதுனால இந்த கிரேவிக்கு நல்ல திக்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதுக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பரோட்டா, அதுக்கப்புறம் இட்லி, தோசை எல்லாத்தோடையும் ஒரு அட்டகாசமான சைடிஷ். கண்டிப்பாக நீங்களும் இதே அளவுகளோட இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சென்னை மாஸ் சமையலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.